வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த உலகத்திலே ரொம்ப அதிகமா சேலரி வாங்குறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா டிம் குக் தான். எஸ், நம்ம ஆப்பிளோடைய CEO இருக்கார்ல, அவர் தான் அதிகமா சேலரி வாங்குறாராம். மாசத்துக்குன்னு கணக்கு எடுத்து வச்சோம்னா 89 கோடி ரூபாய் மாசம் வாங்குறாரு. அதே வருஷத்துக்குன்னு பார்க்கும்போது 526 கோடி சில்லறை வாங்குறாராம். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த உலகத்திலேயே அதிகமா மாச சம்பளம் வாங்குறதோ அதிகமா சம்பளம் வாங்குறவர் இவர் ஒருத்தர் தான் சொல்றாங்க. 1997ல ஒரு மரத்துல ஒரு 2 வருஷமா வாழ்ந்திருக்கு. இதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்டரியே இருக்கு. என்ன மேட்டர்னா, அந்த டைம்ல ஒரு MNC கம்பெனி பெரிய காட்டு அழிக்கலாம்னு பிளான் பண்ணிட்டாங்க. நிறைய மரத்தை அழிச்சுக்கிட்டே வந்தாங்க. ஆனா அப்போ 1000 வருஷத்துக்கும் பழமையான ஒரு மரம் 130 அடியில் இருக்கு. அந்த மரத்தை வெட்டவே கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய போராட்டம்லாம் நடந்துச்சு. ஆனா கேட்குற மாதிரி கிடையாது. இவங்க தொடர்ந்து வெட்டிக்கிட்டே இருந்தாங்க. அந்த டைம்ல தான் ஜூலியா களத்துல இறங்குறேன்னு சொல்லி அந்த மரத்துல படபடன்னு ஏறி உட்காந்துட்டாங்க. 2 வருஷமா அந்த மரத்தை வெட்டுறதுக்கு அவங்க சுத்தமா விடலை. ஏன்னா அவங்க மேல உட்காந்துருக்கிறதுனால அதை வெட்டுறதுக்கான அனுமதியே கிடைக்காம போச்சு. அவங்களும் இறங்குற மாதிரி இல்லை. கடைசியில் இந்த மரத்தை வெட்டவே வேணாம்னு சொல்லி கவர்மெண்ட் ஆர்டர் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் அவங்க இறங்கினாங்க. இதில் ஒரு பெரிய விஷயமே நடந்திருக்கு. அந்த 2 வருஷம் நிறைய பேர் நிறைய ஹைக்கிங் பண்ணி போய் அவங்களுக்காக கஷ்டப்பட்டு மர ஏறி போயெல்லாம் ஃபுட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படியே தான் அவங்க உயிரும் வாழ்ந்துருக்காங்களாம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பெண்ணெல்லாம் இருக்காங்களாப்பா அப்படின்னு வியக்கிற மாதிரி இவங்களுடைய ஹிஸ்டரி அமைஞ்சிருக்கு. நமக்கு வரக்கூடிய முக்கால்வாசி நோய் சைனால இருந்தானே வருதுன்றாங்க. அதுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுத்திட்டு தான் இருக்காங்க. என்னன்னா, அங்கெல்லாம் ஆயில் ரொம்ப ரேட் அதிகம் அப்படின்றதுனால நம்மளுடைய கழிவு நீர் இருக்கு இல்லையா, அதில் இருந்து ஆயிலை தனியாக பிரித்து எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி பரவிட்டு இருந்துச்சு. இது உண்மையா இல்லையான்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அந்த ஆர்டிக்கல் படித்ததுக்கப்புறம் செம ஷாக்காக போச்சு. எஸ், சைனாவில் நிஜமாவே ஒரு சிலர் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே கழிவு நீர்லேருந்து வரக்கூடிய ஆயிலை எடுத்து ஃபில்டர் பண்ணி அதில் தான் ஆயிலில் ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்களாம். அப்போ அது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. என்னதான் அங்கே இருக்கக்கூடிய ஃபுட் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் எவ்வளவோ ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டாலும் இந்த பிரச்சனை இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இதனால தான் அங்கே நிறைய நோய்கள் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை புரிஞ்சாலும் புரியாத மாதிரி அந்த மக்கள் இப்போ வரைக்கும் நடந்துக்கிறாங்க. முன்னாடிலாம் நம்ம 5 ரூபாய் காயின் இருக்கே, இந்தியன் 5 ரூபாய் காயின், அது ரொம்ப திக்காக இருக்கும். ஆனால் இப்போ என்னாச்சு, ரொம்ப மெலிஸ் ஆயிடுச்சு. இதுக்கும் ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. நம்மளுடைய ஜீனியஸான பீப்புள் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 5 ரூபா காயின் நிறைய வாங்கிட்டு போய் ஷார்ட்டேஜே ஆயிடுச்சு, எங்கடா போச்சு எல்லா காயினும் சொல்லி சர்வேவே நடத்த ஆரம்பித்தாங்க. அந்த டைமில் தான் ஒரு மேட்டர் தெரிஞ்சிருக்கு. 5 ரூபா காயினை வாங்கிட்டு போய் உருக்கி அதில் நம்ம ரேசருக்கு யூஸ் பண்ணுற பிளேட் இருக்கு இல்லையா, அதில் ஒரு 7 பிளேடு வருமா. அந்த பிளேட்ஸ் எல்லாம் உருவாக்கி விற்று தனியாக காசு பார்த்துருக்காங்க. 5 ரூபா காயின், அதில் பிளேடு வாங்கும்போது ஒரு பிளேடு 3 ரூபான்னு விற்கிறாங்க. 7 பிளேடு வாங்கினா அப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி நிறைய லாபம் சம்பாதிக்கிறாங்கன்னு தெரிய வந்து தான் காயினுடைய டென்சிட்டியை கம்மி பண்ணி இப்போ அந்த கோல்டு கலரு டென்சிட்டி கம்மியான 5 ரூபாய் காயின்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த உலகத்தில் இருக்கிற ஸ்போர்ட்ஸ் மேன்லேயே அதிகமாக ஏர்ன் பண்ணுற ஸ்போர்ட்ஸ் மேன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அது யாருமே இல்லை, ஒன் அண்ட் ஒன்லி கிறிஸ்டியானோ ரொனால்டோ தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ சம்பளம் நான் சொல்வேன் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க, பல்லாயிரம் கோடி. அதெல்லாம் 1s 10s 100s என்னால் என்னவே முடியல. அந்த அளவுக்கு கோடி கணக்கில் இப்போ வரைக்கும் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காரு கிறிஸ்டியானோ ரொனால்டோ. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியிலையும் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி அடுத்த எபிசோட்ல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijayashree. Take care.